வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/5/2026ங்க. 2 மே 2026 சனிக்கிழமை. ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். மகாபாரதத்தை எழுதியதாக கருதப்படுபவர். மகாபாரதம்னா பாண்டவர்கள் ஸ்டோரிஸு. இதை எழுதினதாக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு சொல்லுவாங்கன்னா வேத வியாசகர்னு சொல்லுவோம். இங்கே 4 எழுத்து தான் இருக்குது. பதில் என்ன? வியாசகர். வியாச வேத வியாசர். நான் தப்பாக சொல்லிட்டேன். வேத வியாசர், வியாசகர்னு சொல்லிட்டேன். வியாசர், வேத வியாசர்னு சொல்லுவாங்க. இவர் மனதால் சொல்ல விநாயகர் எழுதுனதாக சொல்லுதாங்க. ஐதீகம். 2 மேலேருந்து கீழே. ஒரு பாலஸ்தீனிய அரசியல் தலைவர். பாலஸ்தீனிய விடுதலைக்காண்டி போராடினவர் யாசர் அராஃபத். யாருக்கு? யாசர்னு எழுதுனா அராஃபத் மீதி இங்கே இருக்குது. சரி. 5 இடம் வளம் என்ன? மும்பையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி. மும்பையில் தமிழர்கள் எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா தாராவி. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? இந்திய போர்க்கப்பல் ஒன்றின் பெயர். இந்தியன் நேவி ஷிப் ஐஎன்எஸ் விராட். ஐஎன்எஸ் விராட். இது விமானம் தாங்கிய போர்க்கப்பலுங்க. ஃப்ளைட் கேரியர், ஃப்ளாக்ஷிப்புன்னு சொல்லுவோம். இந்திய கொடியேறினது 1987லேருந்து 2017 வரைக்கும் இதை யூஸ் பண்ணாங்க இந்தியன் நேவியில். 2017க்கு அப்புறம் இதை மிலிட்டரிலேருந்து வெளியில் இதை உடைச்சிட்டாங்க. இந்த ஷிப்பை இப்போ கிடையாது. இந்த ஷிப்பு இருக்கான்னு தேடாதீங்க. 4 இடம் வளம் என்ன? காதல் பட நடிகை. காதல்ங்க படத்தில் நடித்த நடிகை அது சந்தியா. 2004 வந்த படம். 4 மேலேருந்து கீழே என்ன? ஜெயம். அந்நியன் பட நாயகி சதா. 13 கீழேருந்து மேலே என்ன? பாடலாசிரியர், துணை நடிகர். இந்த லோகத்தில் நான் அழகப்பன் வடிவேலு படம். இதில் துணை இயக்குனர். யாரில் முடிஞ்சுக்குங்க? தம்பி ராமையாவை தான் சொல்கிறாங்க. தம்பி ராமையா. சரிங்க. 10 வலமிருந்த இடம் என்ன? தந்தை, அப்பா. ஆனால் 2 தான் இருக்குது. மாதாக்கு அடுத்து என்ன சொல்லுவோம்? பிதாஜி, அப்பா. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவீங்கல்ல, பிதாங்கிறது அப்பா, பிதாஜி. நம்ம ஹிந்தியில் பிதாஜின்னு சொல்லுவோம், பாபாஜி. ஸோ 9 இடமிருந்து வளம் என்ன? பயிர் செழிக்க இடுவது. பயிர் நல்லா செழிப்பாக கண்டி என்ன இடுவீங்க? உரம். ஓகே. 7 மேலேருந்து கீழே. செல்வம், சொத்து. செல்வம்னா இது படிப்பானாலும் வச்சுக்கலாம், சொத்து எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம். வந்துக்குங்க. இதுக்கு வேறு ஹிண்ட்டு வருதான்னு பார்ப்போம். 12 வலமிருந்து இடம் என்ன? இறைப்பையை ஒட்டியுள்ள சுரப்பி. இறைப்பையை ஒட்டியுள்ள சுரப்பி என்னன்னா கணையம். கணையத்துலேருந்து உமிழ்நீர் சுரக்க பேர் தான் என்னாகும்? டைஜஷன் ஆகும். 3 சுடினை. கணையம். சரிங்களா? 7 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்தோம்? செல்வம். இங்கே ட்ராக்கு யாருக்கு? திரைக்கடல் ஓடியும் தேவியம் தேடுன்னு சொன்னாங்க. யார்? அவையார். ஸோ தேவியம்னா பணம் சொல்லலாம், செல்வம் சொல்லலாம், சொத்து சொல்லலாம், அறிவும் சொல்லலாம். ஸோ தேவியம். சரிங்க. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இந்திய இலக்கிய விருது. இந்திய இலக்கிய விருதுன்னா ஞானபீட விருதுன்னு சொல்லுவோம். ஞானபீட விருது இல்லை, சாகித்ய அகாதமி. இது இந்திய இலக்கியத்தில் உள்ளவங்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய விருதோட நேமு சாகித்ய அகாதமி.
அகாதமின்னு சொல்லலாம், சாகித்ய அகாதமின்னு சொல்லலாம், சொல்லலாம், அகாதமி இல்லைன்னா டா சொல்லலாம். இதில் டாவும் எழுதலாம், தேவும் எழுதலாம். சரிங்க. சேர்ந்த ரைட்டிங்கில் எழுதின நாவல்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. சாகித்ய அகாடமிலேருந்து அவார்டு வாங்கியிருக்கவங்க நிறையா இருக்காங்க. 14 இடம் வந்து வளம் என்ன? நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ், அருவி, 4 ஆரம்பிச்சிருக்கு. 15 வளம் வந்து இடம் என்ன? காற்றில் மின்சாரம் தயாரித்தல், காற்றை வச்சு மின்சாரம் தயாரித்தா என்னன்னு சொல்லுவாங்க? விண்டு மில், காற்றாலை. கட்டம் சின்னதாக இருக்குங்க, இதனால தான் எழுத கஷ்டமாக இருக்குது. காற்றாலை அப்படின்னா விண்டு மில். 17 கிழந்து மேலே. ஒரு பறவை, பேர்டு, ட்ரா இருக்குங்க, பூ மட்டும் போட்டால் போதும், புறா. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? மனைவியோடைய சகோதரியோடைய கணவர், ஒரே வீட்டில் பொண்ணை கட்டினவங்க. ஸோ சகலை, சகலப்பாடின்னு சொல்லுவாங்க, சகலைன்னு எழுதுவாங்க. சரிங்க. 19 இடம் வந்து வளம் என்ன? ஜெயா பாதுரியின் கணவர். ஜெயா பாதுரி அப்படின்னா ஜெயா பச்சனை தான் சொல்கிறாங்க. இவங்களோட கணவர் வந்து நடிகராங்க. யார்? அமிதாப் பச்சன். அமிதா இப்பு போட்டால் வராது, பச்சன், அமிதாப் பச்சன் எழுதுறாங்க. இப்போ காணுங்க, இப்போ எழுதுறதுக்கு இடம் கொடுக்கல, அமிதாப் பச்சன். ஓகே. 20 கிழந்து மேலே என்ன? பாலுக்காக வளர்ப்பது. பாலுக்காக எதை வளர்க்கும் அப்படின்னா பசு மாடு தாங்க. சரிங்க. 19 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? நீதிக்கு எதிர் சொல். நீதிக்கு எதிர் சொல் அப்படின்னா அநீதி. போட்டாச்சு, நீதி. நீதிக்கு எதிர் பதமாக இருக்கிறது தான் அநீதி. ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கல அப்படின்னா அநீதி இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 21 ஒரு நிறம், மாம்பழ வகை. மாம்பழத்தில் நீல ஆன்ஸுக்கு நீலம்னு சொல்லுவாங்க. நீளத்தில் மாம்பழம், நீலம் மாம்பழம்னு ஒன்று இருக்குது. கலரில் நீலமும் இருக்குது, நீலம், ப்ளூ. சரிங்க. 23 இடமிருந்து வளம். நெல்லை. நம்ம நெல்லைங்க. எந்த நெல்லை? இந்த நெல்லை தாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்காங்க. நம்ம திருநெல்வேலிக்காரனுங்க. திருநெல்வேலி. ஓகேங்க. திருநெல்வேலின்னா நெல்லுக்கு வேலி கொடுத்தாரு. ஓகே. 22 கிழந்து மேலே. ஆதாரம், அத்தாட்சி. ஆதாரம் அப்படின்னா சாட்சி சொல்லலாம், அத்தாட்சி அப்படின்னு வாயில சான்றுன்னு சொல்லலாம். இந்த கேள்வி அடிக்கடி இந்த நம்ம தினமலர் தந்தியில் பார்க்கலாம். சான்று. 18 இடம் வலம் வந்து இடம். ஒரு வகை எறும்பு. இதை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். இந்த 3 இடத்துல வரக்கூடிய எறும்பு என்னதுன்னா முசு. இதுவும் தினமலர் தந்தியில் அடிக்கடி பார்க்கக்கூடியது. மரத்தில் வாழக்கூடிய எறும்புங்க. சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய எறும்பு, குட்டி எறும்பெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம்? முசுன்னு சொல்லுவோம். ரெட்டிஷாக இருக்கும். குறிப்பாக தென்னை மரம், பப்பாளி மரத்துலலாம் இந்த எறும்பு நிறையவே இருக்கும். கடைசி கேள்விங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? தமிழ்நாட்டின் ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி. தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அமுதா ஐஏஎஸ். 1994 பேட்சுங்க. மதுரையை சேர்ந்தவங்க. அமுதா பெரியசாமின்னு சொன்னால் மதுரையில் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள தமிழ்நாட்டில் பேரிடர் காலத்தில் இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னையோட ஆன்சர். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றிங்க. கண்டுபிடிங்கள் வித்தியாசத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.